நாமத்தினால். ஆமென், ஆமென். உட்காரும். நம்ம பைபிள் ஸ்டடிக்கு கடந்து செல்வோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், மன்னிக்கவும், the warfare of the church. Yes, warfare of the church. நம்ம கடந்த வாரத்திலும் our equipment, the armor of God. நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். நாம் யார்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். நம்ம ஒவ்வொரு அவயமுமே தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்தான். நம்முடைய விரல்கள், நம்முடைய கைகள், உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகள். ஆமென். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும்போதே பாருங்கள், பிசாசனுடைய சகல கொட்டங்கள் அடங்குது. யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவனுடைய ஆயுதம் எங்கே இருக்கிறது? மவுத். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வாயின் பட்டயம், உங்கள் வாயின் பட்டயம், ஆவியின் பட்டயம், உங்கள் வார்த்தை. உங்களுக்குள்ளே அந்த ஆயுதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில், மன்னிக்கவும், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதை கொஞ்சம் கேஜேவியில் படிப்பா. Whom resist steadfast in the faith. பார்த்தீங்களா? போதும். Whom resist steadfast in the faith. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு steadfast. Steadfast means உறுதியான தன்மை. பிசாசை எழுத்து நிற்கிறதுல நம்ம எப்படி இருக்கணுமா? உறுதியாக இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்கள், பிசாசை எதிர்த்து நிற்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆமென். எஸ், ஃபர்ம்னஸ் மீன்ஸ் ஸ்திரத்தன்மையோடு உறுதியாக அவனை எதிர்த்து நிற்பதில் அவனுக்கு நோ பிளேசஸ், டோன்ட் கிவ் பிளேசஸ், டோன்ட் கிவ் எனி பிளேசஸ். அவனுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. நீங்கள் அவன் உறுதியாக இருக்கணும். எதிர்த்து நிற்கிறதுல உறுதியாக இருக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்துறதுல எப்படி உறுதியாக இருக்கீங்களோ, தேவனுக்கு பயப்படுறதுல எப்படி உறுதியாக இருக்கீங்களோ, கர்த்தருக்கு பயந்து எப்படி கர்த்தருடைய காரியத்தை செய்கிறதுல உறுதியாக இருக்கீங்களோ, அதே போல் அவனுக்கு எதிர்த்து நிற்பதுலேயும் நீங்கள் உறுதியாக இருக்கணும். அவனுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட இடம் கொடுக்கக்கூடாது. அவனுக்கு இடம் கொடுத்தீங்கனாலே அது வேறு மாதிரி போயிடும். ஸ்தோத்திரம். அப்போ ஆமென். எஸ், மேக்ஸ் எ மெச்சூர் மேன். அதாவது உறுதியான தன்மை உள்ள ஒரு மனிதனை என்ன செய்யுமா? அது பூரணப்படுத்தும். யாக்கோபு 5 இருக்கிறது பாருங்கள். 7ஆம் வசனத்திலிருந்து படிங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாக இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். பார்த்தீங்களா? உங்கள் இருதயங்களை என்ன செய்யுங்கள்? ஸ்திரப்படுத்துங்கள். உங்கள் இருதயங்களை என்ன செய்யுங்க? ஃபர்ம்னஸ். இன்னொரு பதம் என்ன போட்டிருக்கிறது? ஸ்டாப்ளிஷ் யுவர் ஹார்ட்ஸ். உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்க. இருதயம் கலங்கக்கூடாது. ஒருவனும் தொடாதிருந்து துன்மார்க்கர்கள் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல். உங்கள் இருதயம் எப்போவுமே பிசாசை பற்றி நீங்கள் நினைக்கும் போதோ இல்லை அவனுடைய காரியங்கள் வருதுன்னு தெரிஞ்சாலோ நீங்கள் பயப்படக்கூடாது. ஸ்திரத்தன்மையாக இருக்கணும். அடுத்த வசனம். சகோதரரே, நீங்கள் நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் 11ஆம் வசனத்தை வாசி. 11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும். போதும். அப்ப நீங்க 1 பேதுரு 5:9 விசுவாசத்துல என்ன செய்யணுமா? உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. ரெசிஸ்ட். நாம் தேவனுடைய ஆமென் பார்வையில் நாம் நிலைத்திருந்து நம்ம முன் சொல்ல நம்ம அநேகர்கள் என்ன செய்கிறோம்? மறுக்கிறோம். அது மறுத்து போகிறோம்.
ஆமென். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க, 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையும். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் என் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. நிறைய பேர் பலவீனமாக இருக்கிறத பிசாசு பயன்படுத்துகிறான். நிறைய பேர் ஸ்திரத்தன்மையாக இல்லாதது இருக்கிறத பயன்படுத்துகிறான். சபைக்கு வர்றதில் அந்த ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் இல்லை, உறுதித்தன்மை இல்லை. ஏதோ போனால் போது வருவோம், ஏதோ போனால் போது ஞாயிற்றுக்கிழமை வருவோம். நான் சொன்னது போல் மற்ற எந்த காரியத்திலையுமே கர்த்தர் எங்கே பேசுவார், எப்போ பேசுவார், எந்த போர்ஷனில் உங்களை நிரப்புவார், ஆமென், அது தெரியவே தெரியாது. ஆமென். நீங்கள் ரிசீவ் பண்ணுறதை பொறுத்தா இருக்குது. நீங்கள் ஸ்திரமாக உறுதியாக என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லமை உடையவர். நீங்கள் எந்த மாதிரி பலவீனத்தில் இருந்தாலும் சரி, என்ன மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லமை உடையவர். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குதுன்னா, ஸ்டாண்ட், வித்ஸ்டாண்ட், ஸ்டாண்ட். நிற்கணும், எதிர்த்து நிற்கணும், நிற்கணும். ஆமென். ஸ்டாண்ட், ஆமென், வித்ஸ்டாண்ட், ஸ்டாண்ட். ஆமென். நாம் நிற்காமல் நம்ம மற்றவங்களை தாங்கி இருக்க முடியாது. ஏன், நம்மளையே தாங்க முடியாது. நம்மளையே தாங்க தெரியணும், நம்மளையே தாங்க தெரியணும், உங்களையவே தாங்க தெரியணும். உங்களுக்கு இருக்கிற பலவீனத்தை கற்றுட்ட சொல்ல தெரியணும். அதான் உங்களை தாங்கிறது. உங்களை தாங்கிறதுனா எப்படி? எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு எதுமோ பண்ணுது, எனக்கு என்னமோ செய்யுது, எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, என்னன்னே சொல்ல தெரியலை. அப்போ நீங்கள் நிற்கவே இல்லை. நீங்கள் நின்னா தான் வித் ஸ்டாண்டு தாங்க முடியும். உங்களை பவுலுக்கு பாருங்கள், பாயிண்டடாக தெரியுது. ஒரு முள் குத்துது மாம்சத்தில், என் மாம்சத்தில் பர்டிகுலராக பிரித்து பார்க்க சொல்கிறான். என் மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை குத்துகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர்ட்ட சொல்கிறான் பாருங்க. எஸ், உங்கள் பலவீனத்தை முதலாவது நீங்கள் தாங்க தெரியணும், நீங்கள் தாங்க தெரியணும். பிரைஸ் காட். ஆகவே தான் அப்போது நம்ம நிற்காமல் நம்ம அதை தாங்க முடியாது. முதல்ல நீங்கள் உங்கள் காலில் நிற்கணும். விசுவாசத்தில் உறுதியாக தரித்திருக்கணும், விசுவாசத்தில் உறுதியாக தரித்திருக்கணும். ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ். ஆமென். விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும். விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருந்து எபேசியர் 5:19 அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிரைஸ் காட். our weapons are the word of God and prayer. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனத்தில் இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும். உங்களோடு கூட நீங்க சரியா நின்னாதான் வித் ஸ்டாண்ட், உங்களோடு கூட இருந்து கிரியை செய்ய ஹோலி ஸ்பிரிட் கூட வருவார். இயேசு பாருங்க, வனாந்தரத்தில் சோதிக்கப்படும் போது ஆவியானவர் கூட அவரோடு கூட நடந்து வந்தார், கூட வந்தனால தான் அவர் பலவீனங்களில் உதவி செய்கிற தேவன். எப்படி பிசாசிட்ட ஜெபிக்கணும், எப்படி பிசாசை ஏற்று நிற்கணும், எப்படி வார்த்தையில் பேசணும். என்ன சொன்னேன்? வார்த்தை, ஜபம், இது ரொம்ப முக்கியம். ஆமென். இந்த வார்த்தை, ஜபம் ரொம்ப முக்கியம். பிரைஸ் காட். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியில் ஜபம் பண்ணுறது, ஆமென், அந்த பட்டயத்தை எடுத்துக்கொள்கிறது. எல்லாத்துலேயுமே இயேசு வனாந்தரத்தில் சோதிக்கப்படும் போது கர்த்தர் வார்த்தை, அந்த வார்த்தையால் தான் பிசாசை என்ன செய்தார்? ஜெயித்தார். ஆமென். அப்போ ரூத்து புஸ்தகத்தில் இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் தான் மெயின் திங். நீங்கள் உறுதியானது, நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்கணும்னா அவனை எதிர்த்து நின்று, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தில் அப்போது இந்த எதிர்த்து நிற்கிறது எப்படின்னா ஆன்டி, உங்களுக்குள்ளே அது வரும். உங்களுக்குள்ளே தான் ட்ரபிளும் வரும், உங்களுக்குள்ளே தான் பிரச்சனையும் வரும், உங்கள் மூலமாக தான் வரும்.
இப்போ ரூத்தில் பாருங்கள், மோவாபிய ஸ்திரீ, அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு அவளுக்கு தெரியும். அவள் நிமித்தம் என்ன லாஸஸ்ன்னு தெரியும். இந்த லாஸஸ்லாம் எதனாலேன்னு தெரியும். அது அவளுடைய ஜெனட்டிக், அவளுடைய ஜீன், அவளுடைய காரியங்கள் அவளுக்கு நல்லா தெரியும். சரி, இப்போ அவளை நடத்துறதுக்கு அங்கே யார் இருக்கா? நகோமி, அவளுடைய மாமியார். அவள் என்ன செய்கிறான்னா, நான் என்னுடைய தேசத்துக்கு போகிறேன்னு சொல்லும்போது, நீ என்னை விட்டு விடாத, நானும் உன் கூட வர்றேன்றான். எப்படி இயேசுவோடு கூட ஆவியானவர் கூட வந்தாரோ அதே போல் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அதில் உறுதியாக இருக்கணும். என் கூட வர்ற கர்த்தர், அவர் கூட நானும் போகிறேன். நான் வேலைக்கு போகும்போது அவர் என் கூட வர்றார். நான் காலேஜ் போகும்போது அவர் என் கூட வர்றார். நான் பிஸ்னஸ் போகும்போது அவர் என் கூட வர்றார். நான் சர்ச்சுக்கு போகும்போது அவர் என் கூட வருகிறார். நான் சபையில் இருக்கும்போது அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் ஆராதிக்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எந்த சூழ்நிலையில் ஆயத்தமாக இருக்கிறேன். உறுதியாக இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலையும் என்னை நான் முழு ஐக்கியத்தோடு ஈடுபடுத்தி நான் உறுதியாக இருக்கிறேன். தன்னால் நீங்கள் அப்படி உறுதியாக இருக்க உங்கள் உறுதியை கண்டு கர்த்தர் உங்களோடு கூட இன்னும் அதிகமாக இடைபட ஆரம்பிப்பார். நீங்கள் ரூத்து புஸ்தகத்தில் நீங்கள் 18ஆம் வசனத்தில் பாருங்கள், அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவள் என்ன செய்யல, பேசவே இல்லை. அவருடைய உறுதித்தன்மை எப்படிப்பட்ட உறுதித்தன்மையாக இருந்ததுன்னு 16ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க. 16ல இருந்து படிங்க. 16. எஸ், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து பாருங்க. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து எவ்வளவு ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், எவ்வளவு உறுதியான ஒரு விசுவாசம், ஃபர்ம்னஸ், ஸ்திரத்தன்மை, ஸ்திரமான தன்மை. நீதான் எனக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பு, எனக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டம், எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த 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 பிசாசின் கிரியை, சோத்திரம், ஓகே விடுங்க, பரவாயில்ல, இந்த கிரியை, இவைகள் என்னைய சீரழித்தது. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நீரோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்திருக்கிறீர். நீ எனக்குள்ளே ஜீவனாக இருப்பீரானால் அந்த ஜீவன் எனக்குள்ளே பரிபூர்ணம் அடைந்து நான் ஒரு நாளிலே ஆமென் அவரை சந்திப்பேன். ஹல்லேலூயா. அவரோடு கூட ஐக்கியப்படுவேன், அவரோடு கூட இணைந்திருப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அந்த ஃபெய்த், அந்த கான்ஃபிடன்ஸ், அதில் உறுதியாக இருக்கிறனால தான் அவர் ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவு அருமையான ஒரு ஸ்திரத்தன்மை, எவ்வளவு அருமையான ஒரு ஸ்திரத்தன்மை. இன்னும் பாருங்க, இன்னும் படிங்க. நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். நம்மளையும் ஆவியானவர் அப்படித்தாங்க வச்சிருக்கிறாரு. நீங்க ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, பாபத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம். அவரோடு கூட மரண 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அந்த உறுதித்தன்மையை அடிக்கடி அறிக்கை செய்யுங்க. நீங்க உறுதியா இருக்கிறத காட்டுங்க, உறுதியா இருக்கிறத தேவனுக்கு காட்டுங்க, உறுதியா இருக்கிறத பிசாசுக்கு காட்டுங்க. நான் கர்த்தருக்குள்ள உறுதியா இருக்கிறேன், கர்த்தருக்குள்ள ஸ்திரமா இருக்கிறேன், நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தையில் அறிக்கை செய்யுங்க. வேதம் சொல்லுகிறது, அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாக இருக்கிறதை, உங்கள் மன உறுதியை கர்த்தர் பார்க்கணும். அப்போ தான் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதே போல் உங்கள் மன உறுதியை பிசாசு பார்க்கணும். கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஸ்திரத்தன்மையாக இருக்கீங்க, உங்களை தொடவே முடியாது. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில். அவனா யாரு? டெவில். அது அவனுக்கு தெரியும். இவங்க எதிர்த்து நிற்கிறாங்கன்னா இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, இவங்க வார்த்தையில் உறுதி இருக்குது, இவங்க விசுவாசத்தில் உறுதி இருக்குது.
ஆமென். இவங்களுடைய கிரியைகளில் உறுதி இருக்குது. இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. யோபுடைய விசுவாசத்தில் எந்த அளவுக்கு உறுதி இருக்கிறது? த ப்ரைஸிங், ஹை ப்ரைஸிங். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் அதிகாலையில் நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு நீங்கள் ப்ரைஸிங் பண்ணுறீங்க பாருங்கள், இதே பிசாசை நடுங்க வைக்கும். இந்த உறுதித்தன்மையோடு கூட தான் நீங்கள் அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த நாளை நீங்கள் எந்த பிரச்சனை வருது, அது வருது, இது வருது, ஒரு நாளில் பல பிரச்சனை வருங்க. பல பிரச்சனை உங்கள் காதில் விழும், பல பிரச்சனை உங்களை அசைக்க பண்ணும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பக்கத்தில் 1000 வலது பக்கத்தில் 10,000 விழுந்தால் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், எவ்வளோ அருமையான தேவன், எவ்வளோ அருமையான தேவன். ஏன்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். யாருடைய மறைவில் இருக்கிறார்? யாருடைய மறைவில் ரூத் இருந்தா? நகோமி மறைவு. நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். நீ எங்கே மறைத்து கொள்கிறீரோ அங்கே நானும் என்னை மறைத்து கொள்வேன். நீ எங்கே தங்கியிருக்கிறீரோ அங்கே நானும் தங்கியிருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். அந்த முதல்ல உறுதியாக இருங்க, அதில் முதல்ல உறுதியாக இருங்க. காலையில் ஜெபமிக்கும் போது, ஆவியானவரே இன்றைக்கி நீ என்னோடு கூட உறுதியாக இருக்கிறதை எனக்கு காண்பியும். என்னோடு கூட எல்லா விதத்திலும் எந்த பலவீனங்களுக்குள்ளே நான் சிக்கிக்கொள்ளாதபடி, எந்த காரியங்களுக்குள்ளே நான் மாட்டிக்கொள்ளாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகளும் என்னை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், என் சபையை காத்துக்கொள்ளும். உறுதியாக ஜெபிங்க. உறுதியாக ஒரு ஆள் இப்படி பலவீனமாக இருக்கிறாரு, இப்படியே இருந்துட்டு இருக்கிறாரு, அப்படி போகிறாரு, இப்படி போகிறாரு, அந்த ஈடுபடுறாரு, இதை செய்கிறாரு, வீக் பர்சனாக இருக்கிறாரு, பிசாசு அவரை போட்டு ரொம்ப அலக்கழிக்குது. உறுதியாக ஜெபிங்க, உறுதியாக ஜெபிங்க, உறுதியாக ஜெபிங்க. அவன் பற்களுக்குள்ள இருக்கிற இறையை நான் புடுங்குவேன். ஹல்லேலூயா. உறுதியாக சொல்லுங்க, உறுதியாக சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத கிரியையை உன்னை கட்டிந்து கொள்ளுகிறேன். உங்கள் ஆவியில் ஒரு வேகத்தோடு கட்டிந்து கொள்ளும். அதை செஞ்சு பாருங்க. அதுதான் உங்களுக்குடைய எக்யூப்மெண்ட்ஸ். அதுதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற அந்த எக்யூப்மெண்ட்ஸ். ஆமென். ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ். இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ்க்கு அப்புறம் தான் லைனாக நிறைய காரியங்கள் வரும். இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ்க்கு அப்புறம் தான் லைனாக மற்ற காரியங்கள் வரும். அப்போது அப்போஸ்தலர் நடபடிகள் ஓகே, நீங்கள் அதே போல் அப்போஸ்தலர் நடபடிகளில் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது என்று அமர்ந்திருந்தோம். அவனுடைய உறுதி. அப்போ கர்த்தருடைய சித்தம் அதில் இருக்குது. அதனால தான் அவன் உறுதியாக இருக்கான், அதில் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வாங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக பண்ணுகிறார். கர்த்தர் என்னை எங்கே போக பண்ணுகிறார்? அப்போ கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக பண்ணுகிறார். மூவிங். ஆமென். பிரைஸ் காட். ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுருக்கணும். கர்த்தர் எங்கே போனாலும் நீங்கள் கூட போகணும். அதுதான் கர்த்தர் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போகணும். இல்லை நீங்களா அவரை ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கர்த்தர் பார்ப்பார். உங்கள் உறுதித்தன்மையை செக் பண்ணுவார். தீர்க்கதரிசிகள் எல்லாருக்குமே கர்த்தர் வெளிப்படுத்திட்டார். எலியாவை எடுத்துக்கொள்ள போகிறேன். எலியாவுடைய ப்ராஃபட் ஸ்கூலில் அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அநேக தீர்க்கதரிசிகளை வைத்து அவன் தீர்க்கதரிசன பள்ளி நடத்தி வந்து கொண்டிருந்தான். அதில் நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. எல்லாருக்குமே கர்த்தர் வெளிப்படுத்திட்டார், ஆவியில் வெளிப்படுத்திட்டார். உங்களுக்கு தலைமையாக இருக்கிற எஜமானை நான் என்ன செய்ய போகிறேன்? எடுத்துக்கொள்ள போகிறேன். அப்போ எலிசாவுக்கு அது வெளிப்பட்டுச்சு. ஆனால் எலிசா மேலே என்னைக்கு எலியா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அந்த சால்வையை அவன் இருக்கும் இடம் மட்டும் வந்து போட்டானோ, அன்றைக்கு பிடிச்ச அந்த உறுதித்தன்மை. என்னைக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி, என்னைக்கு கர்த்தர் உங்களை சபையில் நிறுத்தி, சபையில் உங்களை ஸ்திரப்படுத்தி, உங்களுக்குள்ள அந்த ஒரு ஸ்ட்ராங் அனாயிண்டிங்கை உங்களுக்கு தந்திருப்பது உண்மையாக இருந்தால் நீங்கள் அடிக்கடி அதை செக் பண்ணணும். அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கா? உங்களுக்குள்ள அந்த உறுதியான பேச்சு இருக்கா? உறுதியான அபிஷேகம் ஒருத்தருக்குள்ளே இருக்கிறது எப்படி தெரியும்? அவங்க பேச்சிலேருந்தே தெரிஞ்சிடும். அவங்களோட பேச்சிலேருந்தே தெரிஞ்சிடும். அவங்களோட ப்ரெசன்ஸ்லேயே தெரிஞ்சிடும். அவங்களுடைய ஃபேஸ்லேயே தெரிஞ்சிடும். இவங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது, இவங்களுக்குள்ளே இல்லை.
இவங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தது, இப்போ டல்னஸ். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆமென், உண்மை. ஆவிகளை பகுத்தறிகிறத கிருபையில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பிரைஸ் காட், நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற உறுதி, இப்போ இவங்க இப்படி இருக்கிறாங்க, இந்த நிலைமையில் இருக்கிறாங்க, இந்த மேலே இருக்கிறாங்க, இவங்களை எளிதில் மாற்ற முடியும். இவங்களை இன்றைக்கி ஜெபம் பண்ணால் இவங்க மாறிடுவாங்க. இன்றைக்கி ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு வந்தால் இவங்க மாறிடுவாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்காக சத்தியத்தை சொன்னால் இவங்க மாறிடுவாங்க. கரங்களை வைத்துங்களேன். ஆமாம், அது மேலே போடப்பட்ட உடனே பாருங்கள், காளைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு எலியாவின் பிறகு அன்னைக்கு ஓடின ஓட்டங்க. இந்த ஸ்திரத்தன்மை இங்கேருந்து தான் கர்த்தர் உங்களை பார்ப்பார். உங்களை தொடும்போது உங்களுக்குள்ள அந்த ரேசிங் பவர் அது எப்படி இருந்தது, அந்த பேச்சில் எப்படி இருந்தது, விசுவாசத்தில் எப்படி இருந்தது, ஆக்ஷனில் எப்படி இருந்தது, செய்கையில் எப்படி இருந்தது, எதை வெறுக்கிறீங்களோ அதில் எவ்வளோ உறுதியாக இருந்தீங்க, எதை சேர்க்குறீங்களோ, எதை கூட்டிக்கிறீங்களோ, எதை சேர்த்து வைத்து கொள்கிறீர்களோ அதில் எவ்வளோ உறுதியாக இருந்தீங்க, என் வார்த்தையை சேர்த்து காத்து காவலோடு கூட காத்து கொள்றதுல எவ்வளவு உறுதியாக இருந்தீங்க. கர்த்தர் பார்ப்பார். வசனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. வசனம் இப்படி சொல்லுதே ஆண்டவரே, நான் வசனத்தின்படி இப்படி நடக்கலையே, எனக்கு நடக்க உதவி செய்யுங்கப்பா, நடக்க உதவி செய்யுங்க, நடக்க உதவி செய்யுங்க, என் பலவீனத்தில் எனக்கு உதவி செய்கிற. எப்படி எல்லாத்துலேயும் ஸ்டெட்ஃபாஸ்டாக இரு, பலவீனத்துலேயும் ஸ்டெட்ஃபாஸ்டாக இரு. பவுல தான் சொன்னல, பலவீனத்துலேயும் எப்படி இருந்தான், ஸ்டெட்ஃபாஸ்ட். பாயிண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டான், எனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்குது. சாத்தான் குட்டுகிற சாத்தானுடைய சாதாரண காரியம்தான். ஆனால் இப்படி விடக்கூடாது, நான் அதை உறுதியாக இருக்கிறேன். ஆமாம், கர்த்தர்ட்ட 3 முறை உறுதியாக ஜெபிக்கிறான், 3 முறை அதுக்காக ஜெபிக்கிறான். ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் இருக்க போய் தானே ஜெபிக்கிறான். கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். விடக்கூடாது, நீங்கள் ப்ரேயரை விடக்கூடாது. 10,000 முறை ஜெபிச்சிட்டேன் பாஸ்டர், ஒன்றுமே நடக்கலை. ஒரு பரிசுத்தவானுக்கு அப்படி தான், நான் அநேக முறை ஜெபிச்சு சோர்ந்து போயிட்டாராம். சோர்ந்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்திரத்தன்மை அவருக்குள்ளேருந்து போயிடுச்சு. இவ்வளோ நாளாக கேட்குறேன், எனக்கு இந்த காரியத்தில் கர்த்தர் அற்புதமே செய்யலையே, எனக்கு கொஞ்சம் கூட இந்த காரியம் அசையலையே, இவ்வளோ நாளால் கேட்குறேன். ஒன்று தெரியுமா, நீங்கள் கர்த்தருக்குள்ளே வந்த புதுசில் கர்த்தர் உங்களுக்கு டக்குன்னு தூக்கி தருவார். எப்படி? நீங்கள் கர்த்தருக்குள்ளே வந்த உடனே நீங்கள் பார்க்கலாம், உடனே காரியம் நடக்கும். ஒன்று கூட ஃபெயிலியர் இருக்காது. சாட்சிலாம் பலமாக சொல்லுவீங்க, கர்த்தர் என்னை அப்படி நடத்தினார், ஒரு குறைவில்லாமல் நடத்தினார், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தார், வானத்தின் பல கனிகளை திறந்தார், இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதித்திருக்கிறார், ஒரு காலத்தில் கடன் வாங்கிட்டு இருந்த அநேகருக்கு கடன் கொடுக்க வைத்திருக்கிறார். இப்படியெல்லாம் நம்ம சாட்சி கேட்டிருக்கிறோம். ஆனால் அவங்களுடைய விசுவாச ஸ்திரத்தன்மை நீங்கள் போக பாருங்கள், கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா, சில பிளஸ்ஸிங்கை ஸ்டாப் பண்ணுவார். சில பிளஸ்ஸிங் என்ன செய்வார், ஸ்டாப் பண்ணுவார். ஏன் கழுகு கூட்ட கட்டுறதும் கழுகு தான், கூட்ட கலைக்கிறதும் கழுகு தான். ஏன்? அப்படியே நல்ல அப்பமும் தண்ணீரையும் ஆஸ்வதித்தார், வியாதியை விலக்கினார், மாப்பிசைகளை தொட்டி ஆஸ்வதித்தார், எண்ணெய் களஞ்சியங்களை ஆஸ்வதித்தார், அநேகர்களை போஷிக்க எனக்கு உதவி செய்தார். அப்படியே சாத்த கட்ட மாதிரி உட்காந்து கிடக்கிறது கூட்டிலே. ஆமென். அப்படியே உட்காந்து கிடந்துக்கிட்டு பறக்கிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எங்கேயும் போகிறது கிடையாது, ஊழியம் போகிறது கிடையாது, சபைக்கு போகிறது கிடையாது, எந்த காரியத்துக்கும் போக கர்த்தர் கூட்ட கலைப்பார். உபாகமம் 32:11 இருக்குல்ல, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேலே அசைவாடி பாதுகாப்பு செட்டைகளுக்குள்ளே மறைத்து, அது படிங்க, உபாகமம் 32:11. எஸ், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். பார்த்தீங்களா, கர்த்தர் ஒருவரே நடத்தினார். அது எப்படியே நடத்துவார், இடுக்கமாகவும் நடத்துவார், விசாலமாகவும் நடத்துவார், கோலும் தடியையும் கொண்டு நடத்துவார், மரண பள்ளத்தாக்கிலே நடத்துவார். சொல்லுவோம், கர்த்தரன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்தார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விட்டார்.
அடுத்தது என்னது? மரண இருளின் பள்ளத்தாக்கில். அந்த மரண இருளுக்குள்ளே ஏன் போனேன்? போக வச்சார் ஒன்று. ஆமென். அந்த வேலி, டெத் வேலி கடந்து தான் போனோம். ஆமென். வெறும் க்ரீன் பாஸ்டர்ஸ் இது வகையில் மாத்திரம் நான் போவேன், அப்படியே புல்லில் மாத்திரம் நடப்பேன், மேலோட்டமாக போவேன், மேலோட்டமாக. கர்த்தர் உங்களை அனுமதிப்பார். ஹார்ட் அண்ட் வேஸ். ஆமென். சில கடினமாக எல்லாம் கடந்து வந்திருப்போம். எல்லாருமே, இங்கே இருக்கிற எல்லாருமே, சபையில் இருக்கிற எல்லாருக்குமே இது பொருந்தும். அதில் நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டீங்க, எந்த அளவுக்கு இந்த வியாதியில் கர்த்தர் எனக்கு போதுமானவர், எந்த அளவுக்கு இந்த கடனில் எனக்கு தேவன் போதுமானவராக இருந்தார், எந்த அளவுக்கு இருந்தாரா இல்லையா சொல்லுங்கள். உங்கள் ப்ரமோஷனில், உங்களுடைய இதில், உங்களோட ஸ்டடீஸில் வெட்கப்படுத்த விட்டாரா? இப்போ கூட சில பிள்ளைகள் சொல்கிறாங்க, சில காரியத்தில் எனக்கு படிப்பில் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸ்டே. ஆமென். உன் ஜபத்தை விட்டு மாறாத, உன் விசுவாசத்தை விட்டு மாறாத. நிச்சயம் கர்த்தர் ஒன்றை கொண்டு தான் செய்வார். நிச்சயம் கர்த்தர் ஒன்றை கொண்டு தான் செய்வார். நீ எந்த இடத்துல தலை கவிழ்ந்தியோ அந்த இடத்துல தான் தலையை உயர்த்துவார். ஆமென். உங்கள் வார்த்தைங்க. நான் சொன்னேன் பாருங்கள், என்னுடைய இளைய மகனுக்கு நடந்தது. அவனுடைய பப்ளிக் ஸ்கூலில் அவனை நான் சொல்லியிருக்கேன் சாட்சி. 12th அவன் அக்கௌண்ட்டில் ரொம்ப மார்க்கு கம்மி. ஐயோ, எங்கள் சென்டம் எடுக்கிற ஸ்கூலு அப்படியாக்கும் இப்படியாக்கும். 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து அங்கே தான் படிக்கிறான். ஆனால் பாருங்கள், அவங்க ஸ்கூலுடைய இதை அதில் உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், எனக்கு அதை பற்றி தலையும் தெரியாது, வாலும் தெரியாது. அவன் படிக்கிற பப்ளிக்கு இதிலிருந்து ஒரு கேள்வி கேட்டால் எனக்கு தெரியாது, அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஒரு கேள்வி கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு கேள்வி கூட தெரியாது, ஒரு பிட்டு கூட தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டே வந்தேன். எனக்குள்ள அப்படியே ஒரு சோர்வு. என் மனைவியை பார்க்குறான், அவன் என்னையை பார்க்குறான். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், பெட்டர் நீங்கள் வேறு ஸ்கூல் வேறு ஸ்கூல் பார்த்துருங்க. உங்களுக்கு நான் ஒரு மாதம் டைம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் வேறு ஸ்கூல் பார்த்து நீங்கள் பையனை சேர்த்துருங்க, ஓகே அப்படின்னு சேரை விட்டு அப்படி எழுந்திருக்க போனாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் கிளம்பலாம் அப்படின்னு. சடன் அமேன், தட் ஃபைட் டாக், ஸ்திரமான வார்த்தை. அமேன். எனக்கு எதுவும் தெரியாது ஆண்டவரே, நான் பேசுகிறத உறுதிப்படுத்தும். ஸ்தோத்திரம். என் வார்த்தையை உறுதிப்படுத்தும். தலையும் தெரியாது, வாலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் என் வார்த்தையை மாத்திரம் நீ உறுதிப்படுத்தும். ஒரு சின்ன ஜபந்தான், ஒரு செகண்ட். மேடம், ஒரு நிமிஷம். என் மகன் உங்கள் ஸ்கூல்லேருந்து வெளியே வரும்போது சாட்சியோடு தான் வருவான், இது உறுதி அப்படின்ட்டு போயிட்டு நான் சொன்னதில் போன அப்புறம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இவர் என்ன சொல்லிட்டு போனார்? என் நான் இவன் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், இவர் உறுதின்ற போகிறாரு. நம்மளாலே காமிக்க முடியாத உறுதி, பையனாலே காமிக்க முடியாத உறுதி, இவர் எப்படி அந்த உறுதியை சொல்லிட்டு போகிறாரு? ஒருவேளை ஸ்பெஷல் டியூஷன் வைக்கிறாங்களோ என்னமோ அப்படின்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க. ஸ்பெஷல் டியூஷன் வச்சுக்கிச்சு அவனை தேத்துறாங்களோ என்னமோ, அப்படி அவங்க யோசிக்கலை, ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணுறது? பார்க்கலாம் மேடம், அதான் 1 மாதம் தானே இருக்குது, பார்க்கலாம். அவர் சொல்லிட்டு போகிறார்ல. அவர் யாருங்க சொல்லிட்டு போகிறதுக்கு? அவர் என்ன சொல்கிறான்? அவன் பேரண்ட், எல்லா பேரண்ட்டும் சொல்கிற மாதிரி தானே அவர் சொன்னார். நாங்கள் ஸ்பெஷல் டியூஷன் வைக்கல, ஒன்றும் வைக்கல. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லிட்டா, அன்னையிலேருந்து அதுக்காக பாரமாக ஜெபிக்கவும் இல்லை. அன்னைக்கு சொன்ன வார்த்தையோட சரி. நம்ம சொன்ன வார்த்தை அவருடைய செவிகளில் போய் ஏறணும். ஏறினதுக்கப்புறம் சும்மா ஆண்டவரை குத்திட்டே இருக்கக்கூடாது. ஆமென். செபிக்கலாம், எல்லா காவலோடு காத்துக்க, அவ்வளோதான். அதை காத்துக்க. நீ சொன்ன விசுவாசத்தை காத்துட்டு உறுதியாக இரு. நாங்களும் மறந்துட்டோம், சொன்னதே மறந்துட்டோம். எப்பவும் போல் ஜெபிச்சோம், எப்பவும் போல். ரிசல்ட் அன்னைக்கு அவன் கிளாஸ் மிஸ் ஃபோன் பண்ணி கண்கள் கலக்கத்தோடு ரொம்ப தொண்டெல்லாம் அடைச்சி பேசினான். சார், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க சார். என்ன மேடம் சொல்கிறீங்க? நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. என்ன ஜெயிச்சிட்டீங்க?
உங்கள் பையன் ஆல் பாஸ், குறிப்பாக அக்கௌண்ட்ஸில் உங்கள் பையனை வெளியே தள்ளணும்னு சொன்னாங்கல்ல, எங்கள் ஸ்கூல்லேயே அவன் தான் ஃபஸ்ட்டு. கரங்களை உயர்த்துங்களேன். அந்த வாசமே தெரியாத நான். ஆமென், ஹல்லேலூயா. வைராக்கியம் கேட்டு பாருங்க, கர்த்தர் தருவாரா இல்லையான்னு பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய நான், கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கிற நான், அங்கே தான் நிற்கிற நான். அதை நோட் பண்ணுங்க. நிற்கிற நான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிற்கிற நான், என்னுடைய எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தரை அறிந்திருக்கிற நான், என் பலவீனங்களை அறிந்திருக்கிற கர்த்தர். 3ஆம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பவுல், அங்கு நின்ற பவுல், அங்கு உலாவின பவுல், அங்கு சம்பாஷித்த பவுல். ஆமென். அங்கிருந்து வந்த உடனே நான் தாங்க போயிட்டு வந்துட்டேனே, என்னை யாரும் அசைக்க முடியாது, என்னை யாரும். என் மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. கரங்களை உயர்த்துங்க. ஆமென். ஸ்டெட்ஃபாஸ்ட், அந்த உறுதியாக இருங்க. அசைக்க முடியாத உறுதி, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. நான் சொன்ன அந்த பரிசுத்தவான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அப்படியே விலக ஆரம்பித்தார். ஒரு நாள் பெண்மாற்றத்துக்குள்ளே போயிட்டார். பெண்மாற்றத்துக்குள்ளே போகும்போது அவருடைய கடைசி நேரத்தில், அவர் மறிக்கிறதுக்கு ஒரு 2 செகண்ட், ஒரு 3 செகண்டுக்கு முன்னாடி, ஒரு 5 செகண்ட் 10 செகண்டுக்கு முன்னாடி கர்த்தர் அவருக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். பரலோகத்தில் மூட்டை மூட்டையாக நிறையா கட்டி வச்சுருக்கான். எது? ட்ரெஷர்ஸ், பொக்கிஷம். மூட்டையாக புரியுதா? மூட்டையான என்ன அர்த்தம்? இந்த மூட்டை எதுக்கு? அவன் பிள்ளை படிப்புக்கு. இந்த மூட்டை எதுக்கு? ஊழியக்காரர் எதுக்கு கேட்டிருப்பான்? சபைக்கு. இந்த மூட்டை எதுக்கு? அவன் சாப்பாட்டுக்கு. இந்த மூட்டை எதுக்கு? அப்படியே அண்ணா சொன்னாராம், கொடுக்கலான் இருந்த நேரத்தில் எல்லாவற்றையும் இழந்து போனாயே. ஆமென். கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று எத்தனை முறை நீ பிரசங்கித்திருக்கிற. யோபுவின் முடிவை கண்டிருக்கிறேன் எத்தனை முறை நீ கண்டிருக்கிற, எத்தனை முறை நீ பிரசங்கித்திருக்கிற. ஏன் என்னை நீ விசுவாசிக்கலை? இந்த பார், உனக்காக உள்ளது தான். உனக்கு இன்னைக்கு கொடுக்கலான்ற நேரத்தில் தான் நீ இன்னைக்கு என்னங்க போகிற? என் விசுவாசத்தை விட்டு வழி விலகி நீயா தெரிந்து கொண்ட இடத்துக்கு போகிறாய். நான் ஒன்றும் செய்ய முடியாது. விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை பார்த்து சோர்ந்து போயிடாத. சூழ்நிலைகளை இயேசுவை எடுத்துக்க. ஏன் என்னை கைவிட்டீர்? அது என்ன வார்த்தை? அது சொல்லுங்க, கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் என்னை கைவிட்டீர்னா என்ன அர்த்தம்? ஏன் முகத்தை மறைத்து கொண்டீர்? இவ்வளோ நேரமும் என் ஜெபத்தை கேட்டுகிட்டே இருந்தீங்களே. சடன் there is the darken. ஆகாயத்துக்கு திரைச்சலையை போட்டு மூடுறீங்களே, பார்க்க முடியலையே உங்களை, என்னை பார்க்காம முகத்தை மறைச்சிட்டீங்களே. ஏன் என்னை கைவிட்டீர்? எஸ், விரும்பத்தக்க ரூபம் இல்லை. எல்லாருடைய அக்கிரமங்களும் உங்க மேலே வந்திருக்கிறது. நான் உங்களை எந்த ரூபத்தில் பார்த்ததில்லை. உங்களை பார்க்க எனக்கு சகிக்கலை. முகத்தை மறைத்து கொண்டோமே, எண்ணாமல் போனோமே, அத்தனை எண்ணாமல் போனோம். அத்தனை காரியங்களும் அவர் மேலே வருகிறது. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். இமைப்பொழுது. அந்த ஊழியக்காரனுக்கு அதான் கர்த்தர் சொன்னாராம், இமைப்பொழுது. கர்த்தருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போலன்னா அந்த ஊழியக்காரருடைய பிரச்சனைலாம் எவ்வளோ நேரம்? நம்ம ஆயுசு நாட்கள் 70, 80 வருஷம், 90 வருஷமா? மிஞ்சி போனால் 100 வருஷம். மிஞ்சி போனால் 100 வருஷம். ஆமென். ஆனால் அது கர்த்தருக்கு எவ்வளோ நேரம்? 100 வருஷம் கர்த்தருக்கு எவ்வளோ நேரம்? இமைப்பொழுது தான்.
இமைப்பொழுது. எஸ். ஆனால் உருக்கமான இரக்கங்களாலே கர்த்தர் என்ன செய்தார்? இயேசுவை இழுத்து கொண்டார். ஆமென். அப்போ 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில், நீ இங்கே இரு, கர்த்தர் என்ன செய்கிறார்? பெத்தேல் மட்டும் போக சொல்லுகிறார். ஆமென். எலிசா the prophet who received a double portion of the spirit. 8ஆம் வசனத்தில் பாருங்க, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாக பிரிந்தது. ஏன்னா அந்த சால்வை, அவன் மேலே போடப்பட்டிருக்கிற சால்வை, அந்த அபிஷேகம் அவனை எப்படி நடத்துது, அவனை எப்படி உந்தி தள்ளுது, அவனை எப்படி அவனுடைய எஜமானோடு கூடவே ஓட வைத்தது, அவனுடைய எஜமான் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் கூட போக வைத்தது. அந்த ஃபோர்ஸஸ், அதே கட்ஸ், அதே ப்ரெஷர் ஆன் டியூட்டிஸ், அதே ப்ரெஷர் அதே உங்கள் எலும்புகளுக்குள்ளே அது அடைக்கப்பட்டிருக்கணும். அதில் உறுதியாக இருக்கணும். எனக்குள்ள அபிஷேகம் இருக்குது, எனக்குள்ள வல்லமை இருக்குது, கர்த்தர் அதை வைத்திருக்கிறார், அதை நான் காத்து கொண்டு வருகிறேன். எந்த சூழ்நிலைகளிலும் அதை நான் என்ன செய்ய மாட்டேன், விட்டுவிட மாட்டேன். பிசாசு அதை கேப்சர் பண்ண நான் விடவே மாட்டேன். உறுதியாக நீங்கள் வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஜங்ஷனையும் கர்த்தர் கடக்க வைப்பார். பெத்தேல கடக்க வச்சு, கில்காலை கடக்க வச்சார். விசுவாசத்தை புரட்டி போடுகிற இடமான கில்கால் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் தேவனுடைய வீடாகிய பெத்தேல், தேர்ட் பிளேஸ் ஜெரிகோ, த வேர்ஃபேர் ஸ்பிரிச்சுவல் பிளேஸ், ஆவிக்குரிய போராட்டம் உள்ள இடம். என்ன இடம்? ஆவிக்குரிய போராட்டம் உள்ள இடம். ஆமென். அடுத்தது என்ன இடம்? ஜோர்டன், த பிளேஸ் ஆஃப் விஷன். ஹல்லேலூயா. வானம் திறக்கப்படுகிற இடம், ஃபைனல் பிளேஸ். அத்தனை இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இம்மட்டும் என்னை கொண்டு வந்திருக்கிறார், இம்மட்டும் என்னை வலுவாதபடி கொண்டு வந்திருக்கிறார், இம்மட்டும் போராடி கேட்டு ஒரு காரியத்தையும் வாங்கியிருக்கிறேன், இம்மட்டும் முழுவதும் யாக்கோபு போராடி, நீ தேவனோடு மனுஷனோடு போராடி மேற்கொண்டாய யாக்கோப். ஒரு தொடை சந்து நரம்பு துளுக்கினாலும் பெனியலுக்குள்ளே அவன் போகும் பொழுது சூரியன் உதித்ததே. எவ்வளவு உறுதியான ஜாக்கோப். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு உறுதியாக அவரை பின்பற்றி இருப்பான். ஒரு பக்கம் தொடை சந்து நரம்பு தொட்டு கர்த்தர் சுளுக்க வச்சுட்டாரு, குந்தி நடக்கிறான், பலவீனமாக நடக்கிறான். ஆனாலும் கூட கர்த்தரை, உன் பேர் இனி யாக்கோப் அல்ல, இனி இஸ்ரவேல். ஆனால் அடுத்த வாட்டியே கர்த்தர் எப்படி கூப்பிட்டுருவார் அவனை? யாக்கோபே. எப்படி இருக்கும்? நம்ம மாறல போல, ஐயோ ஏதோ காரியம் இருக்கு போல நம்மகிட்ட. அவர் பார்வைக்கு எல்லாம் தெரியுமே. எப்படி என்னை அவர் யாக்கோப்புன்னு கூப்பிடுவார்? பேரை தான் மாற்றிட்டாரு, இஸ்ரவேலையும் மாற்றிட்டாரு. எப்படி என்ன திருப்பி என்ன யாக்கோபேன்னு கூப்பிடுறாரு? ஆமென். ஊழியக்காரங்க உங்களை சும்மா சபையில் இடிச்சுட்டே இருக்காங்களோ? சும்மா உரசிக்கிட்டே இருக்கிறாரு, சும்மா என்னை போட்டு இடிச்சுட்டே இருக்கிறாரு, சும்மா என்னை போட்டு அவர் இது பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஆமென். There is the reason for season. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு, முகாந்திரம் உண்டு. அவங்களுக்கே சமயத்தில் தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. Praise God. ஃபைனலி பாருங்க, எலியா தன் சால்வையை எடுத்து உருக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாக பிரிந்தது. ஸ்டெட்ஃபாஸ்ட், உறுதியான விசுவாசம். Where is the God of Elijah? Amen. Hallelujah. 14ஆம் வசனம். சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அது இங்கிலீஷ்ல படிப்பா. And he took the mantle of Elijah that fell from him and smote the waters and said, Where is the Lord God of Elijah? And when he also had smitten the waters,
they parted hither and thither, and Elisha went over. Amen. Hallelujah. Hallelujah. Amen. பாருங்க, எலியாவின் சால்வை 1 ராஜாக்கள்ல நீங்கள் 18ஆம் அதிகாரத்தில் 41 45 வரைக்கும் வாசி. ஆகாபை நோக்கி நீர் போம். பாருங்க, நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை அது உறுதியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கும். அபிஷேகம் உங்களுக்குள்ள ஸ்டெட்ஃபாஸ்டாக இருக்கா? அபிஷேகம் உங்களுக்குள்ளே கரண்ட்டாக இருக்கா? அபிஷேகம் உங்களுக்குள்ள லைவாக இருக்கா? எப்படி செக் பண்ணுவீங்க? டங்ஸ் நல்ல ஃப்ளோவாக வருதா? உங்கள் தனி ஜபத்தில் டங்ஸ் நல்ல ஃப்ளோவாக வருதா? ஃப்ரீ ஸ்பிரிட்டில் நீங்கள் டங்ஸில் பேசுகிறீங்களா? யாரோட பேசுகிறீங்க? கர்த்தரோட பேசுகிறீங்க. ரகசியத்தை பேசுகிறீங்க. எந்த ரகசியம்? எந்த ரகசியம்? பிசாசு சில சீக்கிரட்டை கொண்டிருப்பான். ஆவியானவர் உங்களுக்காக பலவீனத்துக்காக ஜபிச்சிருப்பார். பலவீனத்தில் பலம் கொள்ள முடியாத ஜபிச்சிருப்பார். பெருமூச்சோடு கூட ஜபிச்சிருப்பார். அவரோடு கூட இணைந்து நீங்கள் ஜபிக்கும்போது அந்த சீக்ரெட்ஸ் ரகசியமாக ஜபிக்கிறீங்க. அது யாருக்கு தெரியாது? அன்னைக்கு அவன் கொண்டு வந்த திட்டம் அன்னைக்கு தவிடுபடி ஆகுதுன்னு அவனுக்கு தெரியாது. அதை நீங்கள் உடைக்கிறீங்க, அதை முறிக்கிறீங்க. பலவான் கையில் இருக்கிற அம்பை கர்த்தர் என்ன செய்கிறார்? முறிக்கிறார். ஹல்லேலூயா. அதை முறித்து போடுகிறார். அது அவனுக்கு தெரியாது. அதனால தான் உங்ககிட்ட வர்றதுக்கு அவன் யோசிப்பான். ஆமென். எலியா கிட்ட வர்றதுக்கு அவன் யோசிச்சது அதான். போதும் கர்த்தாவே, எடுத்துக்கொள்ளும். அடுத்த நிமிஷமே பாருங்க, தட்டி எழுப்பி, நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம், இந்தா போஜனம் பண்ணு. ஆமென். தடலில் சுடப்பட்ட அடை, ஸ்ட்ராங் ஃபுட் கர்த்தர் கொடுத்து ஒரே பர்வதம் மட்டும் நடக்கிறான். ஸ்டெட்ஃபாஸ்ட், மன உறுதியோடு நடக்கிறான். 40 நாட்கள் நடக்கிறான். 40 நாட்கள் ஒரு அப்பத்தினுடைய பலத்தினாலே 40 நாட்கள் நடக்கிறான். அவன் போன இடம் எந்த இடம்? ஒரேப். ஒரேப்னது நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோமே, மோரியா. மோரியா இன்னொரு பேர் ஒரேப். பர்னிங் பிளேசஸ் ஆஃப் ஃபயரி. அமேன். அக்கினி பற்றி எரிகிற இடம். அங்கே தான் போகிறான். எனக்கு அங்கே தான் போகணும்னா, அங்கே தான் போய் சார்ஜ் ஏற்றணும். என் பரிசுத்தவான்களை தேடி தான் நாம் போனோம். என் ஐக்கியத்தை தேடி தான் நாம் போனோம். இந்த அபிஷேக கூடுகை தேடி தான் நாம் போனோம். ஹல்லேலூயா. எழுப்புதல் கூட்டத்தை தேடி தான் நாம் போனோம். அங்கே தான் போய் நான் பலப்படுவேன். அங்கே தான் நான் பலப்படுவேன். உங்கள் ஸ்டெட்ஃபாஸ்ட், நீங்கள் ஸ்டெட்ஃபாஸ்ட் ஆக 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 உங்கள் எலும்புகள் எல்லாம் அப்படியே முறுக்கேறும். ஹல்லேலூயா. உங்கள் எலும்புகளுக்குள்ளெல்லாம் கர்த்தருடைய அக்கினிகள் அடைச்சு 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 கர்த்தர் வைப்பார். சும்மா நினைக்காதீங்க, எந்த பலவீனமும் உங்களை தொட முடியாது. அதே பலத்தில் தான் பேசுகிறான் பாருங்க. யார்கிட்ட பேசுகிறான்? ஆகாப்கிட்ட பேசுகிறான். அவன் இவனை கொண்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்கான். அவன் தன்னுடைய ஸ்டெட்ஃபாஸ்டில் உறுதியாக இருக்கான். இவன் பாட்டுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டான். நான் என்னை ஒருத்தன் விட மாட்டான் தேசத்தில். நீ சரியில்லை, நீ என்னமோ செஞ்சுருக்கடா. நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து ஜேசபேலும் சேர்ந்து ஏதோ பண்ணியிருக்கிறீங்க. அதனால தான் எங்களுக்கு இந்த கேடு. கர்த்தர் வானத்தின் மதகுகளை அடைச்சிட்டாரு. பஞ்சம் கொடிதாக இருக்குது. நிறைய பேர் சாகுறாங்க. சொன்னது யார்? தீர்க்க தரிசனம் சொன்னது யார்? அவனை தேடுன்னு தேடிட்டு போகிறான். ஆனால் பாருங்க, வாசிங்க 41ஆம் வசனத்திலிருந்து 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41 பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போ, போஜனபானம் பண்ணோம், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. ஆமென். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. அது இங்கிலீஷில் படிப்பா கொஞ்சம். And Elijah said unto Ahab, Get thee up, eat and drink, for there is a sound of abundance of rain. இதுக்கு தான் கர்த்தர் உன்னை ஃபஸ்ட்டே அவனுக்கு ஒரு வெல் ப்ராக்டிஸிங் கொடுத்துருந்தார். என்னது? தேசத்தில் பஞ்சம் வந்த உடனே அவனுக்கு ஒரு சவுண்டு வாட்டர் ஃபால்ஸ். என்னது அது? கேரித். யூ ஹைட் வேர்? கேரி தாற்றண்டையில் நீ என்ன செய்? உன்னை ஒழித்து கொண்டிரு, உன்னை ஒழித்து கொண்டிரு. Go and steadfast, Elijah. ஆமென். ஹல்லேலூயா.
உன்னை ஒழித்து கொண்டிரு, உன்னை மறைத்து கொண்டிரு. தேசத்தில் கர்த்தர் பஞ்சத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். உன்னாலெல்லாம் நிற்க முடியாது. பாடுள்ள மனுஷன் நீ, பலவீனமான மனுஷன் நீ. வருகிற நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள் வருகிறது. பட் கர்த்தருடைய சத்தத்திற்கு சரியா செவி கொடுத்து நீங்கள் மரித்தீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உண்மையா? உண்மையிலே நீ உறுதியாக அவருக்குள்ளே மறைந்திருக்கிறாயா? உன்னை மறைத்து கொண்டு பேசுகிறாயா? உன்னை மறைத்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறாயா? உன்னை மறைத்து கொண்டு ஊழியம் செய்கிறாயா? மகா பஞ்சகாலம், மகா வறட்சி, மகா ட்ராட், அதுலேயும் ஐயோயோ என்னைய கைவிட்டுட்டாரு, எனக்கு அது வரல, எனக்கு இந்த நன்மை வரல, இவ்வளோ உறுதியாக இருந்தேன், இவ்வளோ உறுதியாக, இவ்வளோ அவமானத்தை கையேற்கிறேன். ஒரு பக்கம் நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், அவன் என்ன கொல்ல தேடுறான், அவன் என்ன தேடுறான், இவன் என்ன தேடுறான். எவன் தேடட்டுண்டா? கரங்களை வைத்துங்க. யார் ஒன்று தேடட்டும், எந்த மந்திரவாதி ஒன்று தேடட்டும், எந்த சூனியக்காரன் ஒன்று தேடட்டும், எந்த பிசாசுகள் ஒன்று தேடட்டும், உன் நிழலை கூட தொட முடியாது. உன் நிழலை கூட தொட முடியாது. பேதுருவின் நிழல் தொட்டு, நிழல் பட்டு எத்தனை பேர்கள் உயிர்த்தார்கள், எத்தனை பேருடைய பிசாசு கட்டுகள் அறுக்கப்பட்டது, எத்தனை பேருடைய வியாதிகள் சொஸ்தமானது. உங்கள் நிழல் பட்டு வருகிற நாட்களிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். உன்னதமானவருடைய மறைவில் இருந்து 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 அந்த ஷேடோவை பெற்றுக்கொண்டு அந்த நிழலை, அந்த ப்ராக்டிஸிங்குள்ளே நீங்கள் நடக்க 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 அந்த நிழல் மேகஸ்தம்பம் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை அப்படியே கவர் பண்ணிடும். உங்களை அப்படியே மூடி இருக்கும். அந்த வல்லமை உங்களை எப்போவுமே மூடி இருக்கும். கவரிங். ஆமென். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம், பாருங்க, ரதத்தை ஆயத்தம் பண்ணு, போஜனம் பண்ணு, போ, பெருமழையின் இரைச்சல் எனக்கு கேட்கப்படுது. என்ன செஞ்சான்? ஆகா போஜனபானம் பண்ண போனா, அதான் முடிஞ்சிடுச்சே. அடுத்தது என்ன ஆண்டவரே? அடுத்தது என் ஊழியம் எங்க? நோ. எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறினான். அவன் இருக்கிறதே டாப் ஆஃப் ஹில் தான். அதுக்கு மேலே மெஷர்ஸ் கோ டு ஹை. கணுக்காலில் இருக்கிறியா? எங்கே போ? எங்கே போ? முழங்காலுக்கு போ. முழங்காலில் இருக்கு. 5 மணிக்கு எஞ்சி ஜெபிச்சியா? 4 மணிக்கு எஞ்சி ஜெபி. 4 மணிக்கு எஞ்சி ஜெபிச்சியா? 3 மணிக்கு எஞ்சி ஜெபி. உன் கண்களுக்கு நித்திரையை வர விடாதே. ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிறார். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிறார். உண்மை உண்மை. நான் அடிக்கடி சொல்வது போல 3 to 5, அந்த 3லேருந்து 5 மணிக்குள்ளே ஜெபிக்கிறவங்க, உங்ககிட்ட கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். பெரிய பொறுப்பை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். உறுதியாக இருங்க, உறுதியாக இருங்க. ஜெபத்தில் உறுதியாக இருங்க, உறுதியாக இருங்க. ஆமென். எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, ஆமென், தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றார். பாருங்க, என்ன மாதிரியான ஜெபம், என்ன மாதிரியான பவுவிங், என்ன மாதிரியான ஹம்பிள் அடரேஷன். எந்த மட்டுமா தன்னை தாழ்த்தி இருக்கிறான், எந்த மட்டுமாக தன்னை தாழ்த்தி இருக்கிறான். Amen. Like a fish hook. Amen. Like a Jonah. Amen. என்ன சொல்லுகிறான்? தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். நீங்க தான் சொல்லிட்டீங்களே, பெருமழையின் இரைச்சல் கேட்குது, ரதத்தை பூட்டிட்டு போய் சொல்லிட்டீங்களே.
வார்த்தையில் உறுதியாரு. நீ சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும். பெத்தேல் வெடித்து சதுரம் சொன்னானே, தேவ மனுஷன் சொன்னது நிறைவேறுச்சு. அந்த கிழவன் தீர்க்கதரிசி என்ன சொன்னான்? நான் அவனை திசை மாற வச்சுட்டேன். அவன் என் பேச்சுக்கு கீழ்ப்படிந்து மனுஷாவிக்கு கீழ்ப்படிஞ்சு அவனுடைய தீர்க்க தரிசன ஆவியை விட்டுட்டான். அவனை தயவு செய்து என் கல்லறை பக்கத்தில் வைங்க. அவன் பெத்தேலுக்கு விரோதமாக சொன்ன காரியம் ஒரு நாளில் உறுதியாக சொன்னான், பின்வாங்கியும் போயிட்டான். கர்த்தர் எங்கேயும் போய் சாப்பிடக்கூடாது, நீ நேராக வந்த வழியை பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார். போய் ஒரு இடத்துல போய் சாப்பிட்டான். அவனுடைய பிரதிஷ்டம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அவன் சொன்ன வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார். ஆமென். எலிசா எடுத்துக்கொள்ளப்படவில்லை. வியாதிப்பட்டு தான் எலிசா மரித்தான். ஆனாலும் எலிசாவை புதைத்த இடத்துல அவன் எலும்புப்பட்டு ஒரு செத்த பிரேதத்தை கர்த்தர் எழுப்பினார். ஒரு வியாதிப்பட்ட எலும்பு ஒரு செத்த பிரேதத்தை எழுப்புமானால் அவன் எலும்புகளுக்குள்ளே அடைக்கப்பட்ட அக்கினி. அவன் எலும்புகளுக்குள்ளே அடைக்கப்பட்ட அக்கினி. சோங்க அபிஷேகத்தை குறித்து ரொம்ப உறுதியாக இருங்க. பிசாசை ஜெயிக்கணுமா, பிசாசை துரத்தணுமா, ஆல்வேஸ் ஃபில் வித் ஃபயர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். இன்னும் 7 தரம். கர்மேலிருந்து கீழே இறங்கிறதுக்குள்ளே 2 நாள் ஆயிரும், ஏறுறதுக்கு 2 நாள் ஆயிரும். 7 தரம் போய் பார். வாசிங்க ஜெபம் பண்ணுவோம். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்தினின்று ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். ஹல்லேலூயா. உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது. அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்றான். மழை, பெருமழையின் இரைச்சல் கேட்குது. இப்ப பாருங்க, உள்ளங்கையளவு மேகத்தை பார்த்த உடனே என்ன சொல்றான்? மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு. வார்த்தையில உறுதி. கர்த்தர் செய்வார், இப்படிதான் செய்வார், உனக்கு இப்படிதான் நடத்துவார், போ. வார்த்தையில உறுதி. ஸ்டெட்ஃபாஸ்ட். ஆமென். எத்தனை ஆவிகள் ஆகாப்புக்கு ஆதரவாக நிற்கும். எத்தனை மந்திரவாதிகள் மந்திரவாதம் பண்ணி ஆகாப்பு கூட சேர்ந்துருப்பாங்க இந்த வார்த்தையை கேட்கக்கூடாதுன்னு. அத்தனை ஒரு மேக கூட்டம் போல கலைஞ்சிருக்கும். ஆமென். வாசிங்க சீக்கிரம். மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இங்கிலீஷ்ல படி. And the hand of the Lord was on Elijah, and he girded up his loins and ran before Ahab to the entrance of Jezreel. He gathered up his loins. சத்தியம் என்னும் கச்சையை அதுக்கப்புறம் தான் நீங்க கட்டணும். பொல்லாங்கனைகிற அக்னியஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்க ஃபர்ஸ்ட் வெப்பன் என்னது? சத்தியம் என்னும் கட்சி. பிஃபோர் தட் யூ மஸ்ட் ஃபில் வித் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். உறுதியார். அந்த கட்சி அவ்வளோ சீக்கிரம் கட்ட விடாது பிசாசு. அறையில் கச்சை கட்டுறதுங்கிறது என்ன தெரியுமா? கிராமத்தில் பார்த்துருக்கீங்களா? தண்ணி எடுக்கிறவங்க இடுப்பில் தான் கட்டி, ஏன்னா மூச்சு அப்படி இழுப்பாங்க. அந்த ப்ரீத் அப்படி இழுத்துக்கிட்டு அப்படி அதே ஃபோர்ஸில் ஓடி வருவாங்க. எஸ், உங்கள் ஆவியை உங்களுக்குள்ளே அடக்கி
காத்து, புரியுதா? ஆமென். எல்லாம் காவலோடு கூட நீங்கள் காத்து வைக்கிறது தான் அறைகளை கட்டுவது, அறைகளை கட்டுவது. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? தொடர்ச்சியாக நாம் வருகிற நாட்களிலே அதை குறித்து பார்ப்போம். ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் மன்னிக்கிறோம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அடுத்த வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். நீங்க எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தரும் உங்களை என்ன செய்வார்? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஹல்லேலூயா. சத்துருக்கு முன்பாக உங்களை நிலைநிறுத்துவார். நிற்க திராணியை தருவார். விசுவாசத்தில் உறுதியாக நிற்க திராணியை தருவார். விசுவாசத்தில் உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், திடப்படுத்துவார், பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகத்துவத்தின் கரம் இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகள் மேலே கடந்து வர செபிக்கிறோம். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து, ஆமென், விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க கர்த்தர் உதவி செய்ய செபிக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படியாக இன்றைக்கும் கர்த்தாவே அவர்கள் தங்கள் அறைகளை கட்டிக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக அனுதினமும் நின்று ஹல்லேலூயா சத்தியம் என்னும் கச்சையை தங்கள் அறையிலே கட்டினவர்களாக, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக, பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாக, ஆமென், இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை தரித்தவர்களாக, சமாதானத்தின் சுவிசேஷமாகிய பாதரட்சைகளை கால்களிலே தொடுத்தவர்களாக, ஆவியின் பட்டயத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டவர்களாக, எந்த சமயத்திலும் ஆவியிலே ஜெபம் பண்ணி ஓ ஹல்லேலூயா உறுதியாக நிலைத்திருக்க ஆவியானவர் கிருபை செய்ய செபிக்கிறேன். பலப்படுத்தி ஆசீர்வதிக்க செபிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை, தேவ பராக்கிரமம் கடந்து வர செபிக்கிறேன். அவர்களை மூடி மறைத்து வெளிப்பட செபிக்கிறேன். கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும்